இங்கு மிருகங்கள் வாழுமிடம் 2024 தமிழில் தியேட்டரில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி. எஸ் சசிகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பைன்ஜான், ஸ்ரீதேவி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு வாட்ச்மேனாக இருப்பார். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். தான் பொண்ணு தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பார். இவருடைய பொண்ணை ஒரு அமைச்சர் மகன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அப்படி இப்படின்னு செஞ்சு கொலை செஞ்சுருவாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ரொம்ப பொறுமையை இழந்து அப்செட் ஆகி அவங்கள எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு சட்டத்தை முன் நிறுத்துவார். ஆனால் அவங்க தப்பிச்சிருவாங்க. இப்போ மறுபடியும் எப்படியாவது இவங்களை களை எடுக்கணும்னு சொல்லி களத்தில் இறங்குவார். இப்போ இறுதியில் ஹீரோ எப்படி அமைச்சர் மகன்களை எப்படி பழிவாங்குறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாயிருக்கு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு நடக்கின்ற அந்த மாதிரியான கொடுமைகள் ஒரு அரசியல்வாதி மகன் இப்படி இருந்தால் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பண திமிரில் என்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற இறுதியில் என்னவா நடக்கும், எப்படி அவங்களுடைய லைஃப் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே கதையை கொடுத்துருக்காங்க. காலங்காலமாக இந்த கதை நிறையா பயமாக வச்சு இந்த கதை நிறைய கதைகளாக வந்திருக்கு. அதே டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீனாக தான் இருக்குது. படத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு போர் அடிக்குது. அது செகண்ட் ஹாஃப் இன்னைக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் இப்படி தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே கடைசி வரைக்கும் இதே மாதிரி சீன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் படத்துக்கு சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த படத்தில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கானா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுன்னு தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.